பரீட்சித் மகாராஜா சுகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வேதங்கள் பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும், அவரை பத்தி எப்படி பேச முடியும் என்று பரீட்சித்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதை சுகாச்சாரியரிடத்துல கேட்டார். அவருடனே என்ன பதில் சொன்னார்? நல்ல கேள்வி பரீட்சித்து, ஆனா இது புது கேள்வியே கிடையாது. இதே கேள்வியை முன்னால் ஒரு காலத்திலே நாரதர் நாராயணனிடத்திலே கேட்டார் என்று சுகர் தெரிவிக்கிறார். நாரதர் தேவ ரிஷி. நாராயணன் என்பவர் பதரீகாசிரமத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு அவதாரம். பதரீகாசிரமத்துக்கு நாரதர் செல்லுகிறார். போன இடத்துல இதே கேள்வியை அவரிடத்தில் நாரதர் கேட்டாராம். அவராவது நேரடியா பதில் சொன்னாராம்? அவரும் நேர சொல்லவில்லை. அவர் வேறு ஒரு கதையை சொல்லுகிறார். முன்னால் ஒரு காலத்தில் ஜனர்லோகம்னு சொல்றோம் இல்லையோ, பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா, 5வது உலகம். அந்த 5வது உலகத்துல ஒரு பெரிய ரிஷிகளுடைய கூட்டம், ஞானிகளுடைய கூட்டம் நடந்ததாம். அந்த கூட்டத்தில் சனந்தனர் என்று பிரம்மாவனுடைய குமாரர்கள் ஒருத்தர் சொல்றோம் இல்லையோ, சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தனன் 4 பேர் சொல்றோம். அவரிடத்தில் அங்கு கூடியிருந்த ரிஷிகள் எல்லாம் இதே கேள்வியை கேட்டார்கள். சரி, அங்கேயாவது என்ன நடந்தது? சனந்தனர் என்ன சொன்னார்? நேரடியாக உபதேசம் பண்ணாரா என்றால் அவரும் நேரடியாக சொல்லவில்லை. வேதங்கள் பிரம்மத்தை, பரமாத்மாவை இவ்வாறு ஒரு முறை ஸ்தோத்திரம் செய்தன. பிரளய காலத்தினுடைய இறுதியில் எப்படி ஒரு அரசனை பாடகர்கள் எல்லாம் சேர்ந்து காலை வேளையில் பாடி எழுப்புவார்களோ, அதை போல வேதங்கள் எல்லாரும் சேர்ந்து பகவான் தான் ராஜா, அந்த அரசனை எழுப்பக்கூடிய பணி என்னுடையது என்று. என வேற யாரும் கிடையாது. வேற யார் எழுப்புவது? பிரளய காலத்தில் வேறு தேவர்கள் கிடையாது, கந்தர்வர்கள் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது, யாரும் கிடையாது. வேதம் என்கிற நூல் மட்டும்தான் அப்போதும் இருந்தது, எப்போதும் இருக்கிறது. அப்ப அந்த வேதமே ஒரு புருஷனாக, ஒரு மனிதனாக வடிவம் அழைத்துக் கொள்ளப்பட்டு அந்த வேதங்கள் இவ்வாறு பிரம்மத்தை புகழ்ந்தன என்று தெரிவிக்கிறார். அப்ப கேள்வி என்ன? பிரம்மத்தை வேதம் எப்படி புகழ முடியும், என்னவென்று தெரிவிக்கும் என்று பரீட்சித்தனுடைய கேள்வி. அதற்கு உண்மையாகவே வேதம் எப்படி பிரம்மத்தை புகழ்ந்ததோ அதை இந்த இடத்திலே பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். பகவானுடைய புகழை பாடுவதை தவிர வேதத்துக்கு வேறு வேலையே கிடையாது. வேதம் செய்யக்கூடிய ஒரே காரியம் பரமாத்மாவினுடைய பெருமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. ஏன் சொல்ல வேண்டும் என்றால் வேறு வழி கிடையாது. பரமாத்மாவை வேதத்தை கொண்டு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் ஒரு ஜீவாத்மா சம்சாரத்திலும் ஆனந்தப்பட முடியும். இங்கே நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன, எத்தனையோ பொருள்களை ஆசைப்படுகிறோம். அதையும் பகவான் தான் வழங்க வேண்டும், அருள வேண்டும். மோட்சம் அடைய வேண்டும் என்றாலும் அவருடைய அனுகிரகம் தான் வேண்டும். அப்ப பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த ஆத்மா இல்லாததற்கு சமம்.